சந்தோஷ் என்ற சிறு பையனைப் பற்றி அறிந்து கொள்வோம் இல்லையா? சந்தோஷுக்கு 10 வயது. கர்நாடகாவில் மைசூருக்கு அருகே உள்ள நஞ்சனகூடு என்ற சிறிய கிராமத்தில் அவன் தனியாக வாழ்கிறான். அவனது வீடு ஒரு சிறிய குடிசை மட்டுமே. மூங்கில் கூரையும் தேய்ந்த பாயும் உள்ளது. தண்ணீரும் மின்சாரமும் பெரும்பாலும் இருக்காது. சந்தோஷின் உடைகள் எப்போதும் கிழிந்தவையாகவும் அழுக்காகவும் இருக்கும். பள்ளியில் நண்பர்கள் அவனது தோற்றத்தைக் கண்டு கேலி செய்வார்கள். உன் சட்டை ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டு சிரிப்பார்கள். அவனது ஆசிரியை லட்சுமி மேடம் சந்தோஷின் நிலையைக் கண்டு கோபமடைந்தார். நாளை உன் அம்மாவை அழைத்து வா, இல்லையென்றால் பள்ளியிலிருந்து நீ வெளியேற்றப்படுவாய் என்று குரலை உயர்த்தினார். சந்தோஷ் ஒன்றும் பேசாமல் தலையை குனிந்தான். அவனது இதயம் வலித்தது. ஏனெனில் அவனது அம்மா சுதா இறந்துவிட்டிருந்தார். ஒருநாள் ஆசிரியை மீண்டும் கோபமடைந்தபோது சந்தோஷ் கண்ணீருடன் ஓடி கிராமத்தில் உள்ள மயானத்திற்கு சென்றான். அம்மாவின் கல்லறை முன் நின்று அவன் அழுதான். அம்மா, என்னால் தனியாக முடியவில்லை, எழுந்திரு. சந்தோஷின் அம்மா சுதாவை பற்றி தெரிந்து கொள்வோம் இல்லையா? சுதா 17 வயதில் ஒரு விபத்தில் பெற்றோரை இழந்தார். உறவினர்கள் இல்லாமல் அவள் தனியாக மைசூர் நகரத்திற்கு சென்று புதிய வாழ்க்கையை தேடினார். ஆனால் நகர வாழ்க்கை ஒரு ஏழை பெண்ணுக்கு கொடுமையாக இருந்தது. சிறு வேலைகள் செய்து பெரும்பாலும் சாமுண்டி மலையருகே உள்ள பூங்காவிலோ பேருந்து நிலையத்திலோ தூங்கினார். உணவு கிடைக்காமல் பசியை பொறுத்தார். ஒரு நாள் மைசூரில் உள்ள செல்வந்த பெண்மணியான பார்வதி தேவி அவளை கண்டார். சுதாவின் பரிதாபமான நிலையைக் கண்டு பார்வதிக்கு இரக்கம் ஏற்பட்டது. உனக்கு என் வீட்டில் வேலை தருகிறேன், ஒரு அறையும் தருகிறேன் என்று பார்வதி கூறினார். சுதாவுக்கு அது கனவு போல் தோன்றியது. அவள் பார்வதியின் வீட்டில் வேலை தொடங்கினார். வீட்டை சுத்தம் செய்வது, கர்நாடக பாணியில் தோசை, ராகி முட்டி ஆகியவை சமைத்தார். பார்வதியும் அவரது கணவரும் சுதாவை குடும்ப உறுப்பினர் போல் நடத்தினர். 2 ஆண்டுகள் கழித்து பார்வதி சுதாவை மிகவும் நம்பினார். உனக்கு எங்களுக்கு இருந்த ஒரு சிறிய வீட்டை தருகிறேன், தவணைகளாக பணம் செலுத்தலாம் என்று கூறினார். மைசூரின் ஒரு மூலையில் உள்ள அந்த வீடு சுதாவுக்கு சொந்தமானது. அவள் மகிழ்ச்சியுடன் அங்கு குடியேறினார். வேலை தொடர்ந்தது. பார்வதியின் வீட்டிலிருந்து உணவும் உடைகளை சுத்தம் செய்யும் வசதியும் கிடைத்தது. வீட்டின் தவணைக்கு 80 விழுக்காடு சம்பளம் சென்றாலும் சுதா மகிழ்ந்தார். ஏனெனில் அவளுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் நல்லதாக இருப்பதில்லை இல்லையா? 2 ஆண்டுகள் கழித்து பார்வதியின் மகன் விஜய் வெளிநாட்டில் படிப்பை முடித்து திரும்பினான். விஜய் ஒரு செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஆணவமுள்ள இளைஞனாக இருந்தான். சுதாவின் அழகு அவனை ஈர்த்தது. அவளது அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி விஜய் அவளை காதலிப்பதாக நடித்தான். உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறி சுதாவை ஏமாற்றினான். சுதா அவனது வார்த்தைகளை நம்பி காதலில் விழுந்தார். 3 மாதங்களுக்குள் சுதா கர்ப்பமானார். ஆனால் விஜய் அப்போதே வேறொரு பெண்ணுடன் திருமண நிச்சயம் செய்திருந்தான். சுதா பார்வதியிடம் உண்மையை சொன்னார். பார்வதி இறக்கப்பட்டாலும் விஜய் உன்னை திருமணம் செய்ய மாட்டான், அவனது திருமணம் ஒரு பிரபல குடும்பத்துடன் என்று தெளிவுபடுத்தினார். ஒரு இரவு குடிபோதையில் வந்த விஜய் சுதாவின் வீட்டிற்கு வந்து மிரட்டினான். இங்கிருந்து ஓடிப்போ, இல்லையென்றால் உன் வாழ்க்கையை நாசமாக்குவேன். சுதா பயந்து வீட்டை விற்று சிறிது பணத்துடன் ஹாசனுக்கு ஓடிப்போனார். அங்கு ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்தார். கர்ப்பிணியாக இருந்த அவள் மைசூர் தேவராஜ் மார்க்கெட் போன்ற ஹாசனில் உள்ள ஒரு சிறிய மார்க்கெட்டில் காய்கறி விற்று வாழ்க்கையை தொடங்கினார். வேலை கடினமாக இருந்தாலும் அவள் தன் குழந்தைக்காக போராடினார். சந்தோஷ் பிறந்தபோது சுதாவுக்கு அவனை தனியாக வளர்க்க வேண்டியிருந்தது. மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பும்போது அவளை வரவேற்க யாருமில்லை. இருந்தாலும் சந்தோஷை பார்த்தபோது அவளுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. உனக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கை தருவேன் என்று அவள் தனக்குத்தானே உறுதியளித்தார். ஹாசனில் சுதா ஒரு நண்பரை சந்தித்தார், ரம்யா என்ற இளம்பெண். ரம்யா சுதாவின் அயலவர் ஆவார். அவர்களுக்கு இடையே ஒரு வலுவான பிணைப்பு உருவானது. சுதா வேலைக்கு செல்லும்போது ரம்யா சந்தோஷை பார்த்து கொண்டார். சந்தோஷுக்கு ஒரு வயது ஆனபோது சுதா அவனை மார்க்கெட்டிற்கு அழைத்துச் செல்ல தொடங்கினார். ரம்யாவும் அங்கு வேலை செய்தார். அவர்கள் ஒன்றாக சந்தோஷை பராமரித்தனர். ரம்யாவின் காதலன் ராஜேஷ் ஒரு வங்கி ஊழியராக இருந்தான். உன் குழந்தையின் எதிர்காலத்திற்காக ஒரு வங்கி கணக்கு திற என்று அவன் சுதாவிடம் கூறினான். சுதா அந்த அறிவுரையை ஏற்று ஒவ்வொரு மாதமும் சிறிது பணத்தை ராஜேஷிடம் கொடுத்தார். அவன் வங்கியில் டெபாசிட் செய்தான். இது சந்தோஷின் எதிர்காலத்திற்காக என்று சுதா ஆறுதலடைந்தார். சந்தோஷுக்கு 6 வயது ஆனபோது சுதா அவனை ஹாசனில் உள்ள ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தார். பெரிய கட்டணம் இருந்தாலும் உன் கல்வி என் மிகப்பெரிய கனவு என்று அவள் சந்தோஷிடம் கூறினார். சுதாவின் காய்கறி வியாபாரம் வளர்ந்தது. ஹாசனில் பல இடங்களில் அவளுக்கு கடைகள் இருந்தன. ராஜேஷ் அவளது வியாபார கணக்குகளை கையாளத் தொடங்கினான். உன் வியாபாரத்தை நான் பெரிதாக்குவேன் என்று அவன் உறுதியளித்தான். ஆனால் பள்ளியில் சந்தோஷின் நண்பர்கள் அவனது அம்மாவை கேலி செய்தனர்.
உன் அம்மா ஒரு காய்கறி விற்பவர் இல்லையா என்று கூறி சந்தோஷ் தனிமையடைந்து வருத்தப்பட்டான். இருந்தாலும் அவனது ஆசிரியை லட்சுமி சந்தோஷின் அம்மாவின் கதையை அறிந்தபோது அவனுக்கு உதவினார். பள்ளி கட்டணத்தில் சலுகை பெற்று தந்தார். நீ ஒரு சிறந்தவன், உன் அம்மாவின் கஷ்டங்கள் வீணாகாது என்று கூறினார். எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தபோது சுதாவுக்கு திடீரென நோய் வந்தது. கடுமையான தலைவலியும் சோர்வும். 6 மாதங்களுக்குள் அவளால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை. ரம்யா சுதாவையும் சந்தோஷையும் பராமரித்தார். வியாபாரத்தையும் சந்தோஷின் பள்ளி பயணத்தையும் ரம்யா ஏற்றுக்கொண்டார். ராஜேஷ், உன் நிலையில் வியாபார விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி சுதாவிடம் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கையெழுத்து வாங்கினான். ஆனால் ஒரு நாள் சுதா இறந்துவிட்டார். மருத்துவர்களால் நோயின் காரணத்தை கண்டறிய முடியவில்லை. ரம்யா சந்தோஷிடம், உன் அம்மா ஒரு அமைதியான இடத்தில் ஓய்வெடுக்கப் போய்விட்டார் என்று கூறினார். மறுநாள் சுதாவின் இறுதிச் சடங்கு நடந்தது. சந்தோஷ் அழுது கொண்டே இருந்தான். 1 வாரம் கழித்து சந்தோஷ் எழுந்தபோது ரம்யாவை காணவில்லை. வீட்டிலிருந்த பொருட்களெல்லாம் மறைந்திருந்தன. மேசையில் ஒரு குறிப்பு. சந்தோஷ், நான் 1 மாதத்திற்கு போகிறேன், யாரிடமும் சொல்லாதே, இல்லையென்றால் உன்னை அனாதை இல்லத்திற்கு அழைத்துப் போவார்கள். 1 மாதம் கழித்தும் ரம்யா திரும்பவில்லை. சந்தோஷ் தனியாகிவிட்டான். பொதுக்குழாயிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்தான். குப்பை தொட்டியிலிருந்து உணவு தேடினான். பள்ளிக்கு செல்ல முயன்றாலும் தாமதமாக வந்தான். லக்ஷ்மி மேடம் உன் அம்மாவிடம் உன்னை சுத்தமாக்க சொல் என்று குறிப்பு எழுதினார். சந்தோஷ் ஒன்றும் கூறவில்லை, தலையை குனிந்தான். ஒரு நாள் பள்ளியில் ஒரு திட்ட கண்காட்சி நடந்தது. சந்தோஷுக்கு பணமில்லாததால் திட்டத்தை உருவாக்க முடியவில்லை. லக்ஷ்மி மேடம் கோபமடைந்தார். நாளை உன் அம்மாவை அழைத்து வா, இல்லையென்றால் உன்னை வெளியேற்றுவேன். சந்தோஷின் கண்கள் கலங்கின. அவன் ஓடி மயானத்திற்கு சென்று அம்மாவின் கல்லறை முன் அழுதான். அம்மா, ஏன் என்னை தனியாக விட்டுவிட்டாய்? மயானத்தில் இருந்த காவலர் ராமு சந்தோஷின் அழுகையை கேட்டு காவல்துறையை அழைத்தார். காவல்துறை வந்து சந்தோஷை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றது. லக்ஷ்மி மேடம் சந்தோஷின் நிலையை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். அவர்கள் காவல் நிலையத்திற்கு வந்து, சந்தோஷ், என்னை மன்னித்துவிடு, உன் கஷ்டத்தை நான் அறியவில்லை என்று கண்ணீருடன் கூறினார். சந்தோஷின் கதை செய்தித்தாள்களில் வந்தது. கர்நாடகாவில் உள்ள மக்கள் அவனது கதையை அறிந்தனர். காவல்துறை விசாரணையை தொடங்கியது. சுதாவின் மரணம் நோயால் இல்லை, விஷம் கொடுக்கப்பட்டதால் என்று கண்டறியப்பட்டது. ரம்யாவும் ராஜேஷும் சுதாவின் பணத்தையும் வியாபாரத்தையும் திருடி ஓடிவிட்டிருந்தனர். அவர்களை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. லக்ஷ்மி மேடம் தனது தவறை திருத்த சந்தோஷை தத்தெடுத்தார். உன் அம்மாவுக்கு பதிலாக முடியாது, ஆனால் உன்னை என் மகனைப் போல் பார்த்துக்கொள்வேன் என்று அவர் கூறினார். ஒரு நாள் பார்வதி தேவி தொலைக்காட்சியில் சந்தோஷின் செய்தியை கண்டார். இவனது முகம் என் விஜயைப் போல் இருக்கிறது என்று அதிர்ச்சியடைந்தார். சந்தோஷை நேரில் பார்த்தபோது அவருக்கு உறுதியானது, இவன் தனது பேரன். பார்வதி சந்தோஷின் எதிர்காலத்தை பாதுகாக்க அவனது கல்வியையும் மற்ற தேவைகளையும் ஏற்றுக்கொண்டார். விஜய், சந்தோஷின் தந்தை, அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அவனுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினான். சந்தோஷுக்கு அது வலியை தந்தாலும் லட்சுமியின் மற்றும் பார்வதியின் அன்பு அவனை தாங்கி நிறுத்தியது. பார்வதி விஜயின் நிலைப்பாட்டில் ஏமாற்றமடைந்தார். சந்தோஷ், நீ உன் தந்தையைப் போல் ஆகிவிடாதே, நல்ல மனிதனாக வளர வேண்டும் என்று கூறினார். இப்போது சந்தோஷுக்கு ஒரு புதிய வாழ்க்கை உள்ளது. லட்சுமியின் அன்பும் பார்வதியின் ஆதரவும் அவனை வலிமையாக்கியது. அம்மா, உன் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன் என்று அவன் மனதில் கூறினான். நாம் ஒரு கேள்வியைப் பற்றி சிந்திப்போம், இல்லையா? சந்தோஷின் இடத்தில் நீ இருந்தால் உன் தந்தையை தேடிச் செல்வாயா? அவன் உன்னை கைவிட்டதற்கு மன்னிப்பாயா?